நான் லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு பொண்ணு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 3 பொண்ணுங்களாம். இவங்க வந்து நடுவுல உள்ளவங்களாம். ஸோ அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆயிருக்கு. தங்கச்சி கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு போல். அக்காவுக்கு குழந்தை இல்லை போல். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்துருக்காங்க. அக்காவோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்துருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த ப்ராப்ளம் இல்லைன்னே பையன் வீட்டு சைட்லேருந்து சொல்லியிருந்திருக்காங்க. சரி, ஒரு டெஸ்ட் பர்சனலாக எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டு சைட்லேருந்து பொண்ணையும் பையனும் 2 பேர் தனியாக பர்சனலாக கூட்டிகிட்டு போனப்போ தான் தெரிஞ்சிருக்கு பையன் மேலே தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பையன் ஒத்துக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பொண்ணுக்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியிலேருந்து, பையன் வீட்டு ஃபேமிலியிலேருந்து பொண்ணு வீட்டு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதையும் இவங்க பேரண்ட்ஸ் நம்பி, சரி தங்கச்சிலாம் உனக்கு முன்னாடி குழந்தை பெற்றுட்டா அப்போ உனக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை நோகடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அக்கா சூசைட் அட்டம் பண்ணி நார்மலாகி அதுக்கப்புறம் இந்த இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பையனே வேணாம், அந்த ஃபேமிலியே வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. இப்படியும் இருப்பாங்களான்னு இப்போ தாங்க புரியுது.